நான் சொல்கின்றேன், புறாவுக்கு உள்ளது போன்ற சிறகுகள் எனக்கு யார் அளிப்பார்? நான் பறந்து சென்று இளைப்பாறுவேனே. கோடி அற்புத புனித அந்தோணியார் அவர்கள் அவருடைய முதல் பிரசங்கத்தை இந்த ஒரு வசனத்தை சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் அன்னைக்கு பிரசங்கம் வைப்பாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் அவர் பிரசங்கம் வச்சு முடித்த உடனே இவருக்கு இவ்வளவு ஞானமா, இத்தனை நாள் எங்கேயா இருந்தார் இவர் அப்படின்ற மாதிரி அங்கே இருந்த எல்லாருமே வியந்து அந்தோணியார் அவர்களை பார்த்தார்கள். அந்தோணியார் அவ்வளவு நாளில் எளிமையிலும் தாழ்ச்சியிலும் வாழ்ந்து கொண்டு வந்தார். அவருடைய அந்த ஒரு மறைவுரையை கேட்டு பல பேர் மனம் மாறினாங்க. பல தப்பறை கோட்பாடுகள் அடித்து உடைக்கப்பட்டது. அப்படி என்ன ஒரு மறைவுரை கொடுத்துருப்பாரு? இன்னைக்கான வீடியோவில் அதை தான் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கோடி அற்புதர் புனித அந்தோணியார் அவர்கள் ஒரு நாளில் ஒரு ஆர்டினேஷன் நடக்குது அவங்களுடைய இருக்கிற இடத்துல 1222ஆம் ஆண்டு. அப்போது அன்றைக்கு அவர் மறைவுரை வைக்கிற மாதிரி பிளான்லாம் கிடையாது. வேற ஒருத்தர் தான் பிரசங்கம் கொடுக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து கொடுக்க முடியல, அவர் வரல. ஸோ அதனால் நம்ம அந்தோணியார்கிட்ட போய் கேட்குறாங்க. ஆனால் ஒரு சில பேர் வேண்டாம்ப்பா, இவர் வந்து பாத்திரம் தைச்சிட்டு கிளீனிங் வேலை பார்க்குறவர், இவருக்கு போய் இன்றைக்கி முக்கியமான நாள். இன்றைக்கி என்ன நாள்? நிறைய குரு மாணவர்கள் அருட்பொழிவு செய்யப்படக்கூடிய நாள். யூஸ்வலாக ஆர்டினேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஃபாதர்ஸ்க்கு வந்து அருட்பொழிவு செஞ்சு அவங்கள ஃபாதர்ஸ் ஆர்டினேட் பண்ணுவாங்க. அன்றைக்கி இருக்கக்கூடிய நாள். ஸோ பிஷப் இருக்கார், எல்லா குருமார்கள் இருக்காங்க, அவங்களோட குடும்பத்தார் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மறைவுரை வைக்கணும், ரொம்ப ஆழமாக வைக்கணும். அதனால் இவர்கிட்டையா கொடுக்குறது அப்படின்னு தயங்குறாங்க. ஆனால் இருந்தாலும் அன்றைக்கு அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுது. எதனால்? அந்த பிரசங்கம் வைக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரீஸ்ட் வந்து வராததுனால இவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுது. நம்ம அந்தோணியாரும் இந்த ஒரு வசனத்தை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே எல்லோருக்குமே ஒரு ஆச்சரியம். இவர் மறைவுரை கொடுத்துருக்காரு, இவ்வளோ ஆழமான ஞானம் இவருக்கு எங்கேருந்து வந்தது? இவ்வளோ நாள் ஏன் இவர் இதை பெருசாக வெளிக்காட்டிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. திருப்பாடல் 55 இறைவசனம் 6. நான் சொல்கின்றேன், புறாவுக்கு உள்ளது போன்ற சிறகுகள் எனக்கு யார் அளிப்பார்? நான் பறந்து சென்று இளைப்பாறுவேனே. அடுத்தது நம்ம எரேமியா அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதிகாரம் 48 இறைவசனம் 28. மோவாபின் குடிமக்களே, நகர்களை விட்டு வெளியேறுங்கள், பாறை பகுதியில் குடியேறுங்கள், பாறையின் இடுக்குகளில் கூடுகட்டி வாழும் புறாவை போல இருங்கள். இங்கே மோவாபின் நகரத்துல இருந்து வெளியே வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னா, அந்த நகரத்தை விட்டு வெளியே வரணும்னா இந்த ஒரு நகரம் தான் இந்த ஒரு உலகம். இந்த ஒரு உலகம் பாவத்தால் சூழ்ந்திருக்கு, முழுக்க பாவங்கள் நிறைஞ்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் போட்டி, பொறாமை, விட்டு கொடுக்காம செயல்படுறது, கூட இருக்கிறவங்களுக்கே துரோகம் செய்வது மற்றும் பண ஆசையினால அதிக வட்டி வசூலிப்பது, மக்களுக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுக்க முடியுமோ ஒருத்தரை ஒருத்தர் அன்பு செய்யாம, அன்பின் சாயலில் படைக்கப்பட்டுள்ள மக்கள் ஒருவர் அன்பு செய்யாம விட்டு கொடுக்காம வாழ்ந்து ஒரு சுயநலமான வாழ்க்கையை வாழ்றாங்க. அதுதான் இந்த உலகம் இருக்கு. அந்த ஒரு உலகத்திலிருந்து வெளியே வாருங்கள் அப்படின்னு முதல் அழைப்பை அந்தோணியார் அவர்கள் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் தருகின்றார். அந்த ஒரு குறிப்பிட்ட இறைவசனம் கூறுவது என்னன்னு நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நகரத்திலிருந்து வெளியே வாங்க, வெளியே வந்து ஒரு புறாவை போல இருங்க. ஒரு புறா என்ன பண்ணும்? உயரமான இடத்துல ஒரு குகைக்கு நடுவில் ஒரு கூட்டை கட்டும். அந்த கூட்டானது பாதுகாப்பான இடத்துல இருக்கு. ஏன்னா உயரமான இடத்துல இருக்கு, குகைக்கு உள்ள இருக்கு, அதனால அது பாதுகாப்பா இருக்கு அப்படின்றது தான் அந்த ஒரு வசனத்தினுடைய வெளிப்பாடு. இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டா மேற்கோள் காட்டி நம்ம அந்தோணியார் ஆரம்பிக்கின்றார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இளம் குருக்களுக்கு என்ன சொல்ல வருகின்றார் என்றால், இந்த ஒரு உலகமானது போட்டி, பொறாமை, விட்டு கொடுக்காம இருக்கிறது. மேலும் நம்ம எல்லாரும் இறைப்பணியில் இருந்தாலும் பல பேர் வந்து பெயரளவில் மட்டுமே இறைப்பணியில் இருக்கின்றார்கள், முழுவீச்சில் இல்லை அப்படின்ற ஒரு காரியத்தையும் வந்து சொல்றாரு. நம்ம எப்போ முழுமையாக இயேசுவை பின்பற்றி வாழக்கூடிய நபர்களாக இருப்போம் என்றால், இந்த ஒரு பாறையின் மீது நம்ம வீடு கட்டும் பொழுது, அந்த ஒரு பாறை யாரு? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஒரு இடுக்குகள் எங்க இருக்கு? அவருடைய திருக்காயங்கள். அந்த திருக்காயங்களின் வழியாக தான் அவருடைய இதயத்திற்குள் செல்ல முடியும். அவருடைய இதயத்துல நம்ம கூடு கட்டணும் அப்படின்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கும்.
ஆனால் அந்த ஒரு கூட்டை அவனுடைய இதயத்துக்குள்ளே நம்ம கட்டுறோம் அப்படின்னா அந்த கூட்டானது ஆக்கப்பூர்வமான நல்ல ஒரு அழகான இறைவனுக்கு உகந்த ஒரு கூடாக இருக்கும். அந்த ஒரு கூட்டை எவ்வாறு நம்ம கட்டி எழுப்ப முடியும்? தாழ்ச்சி, இறைபக்தி, பிறர் உதவி போன்ற காரியங்களில் நம்ம ஈடுபடும் பொழுது இந்த ஒரு உலகம் ஒரு வழியில இயங்கிட்டு இருக்கு. அதிலிருந்து வெளியில வந்தாதான் நம்மால இறைவனுடைய இதயத்துல கூடு கட்டி வாழ முடியும். அது நமக்கு பாதுகாப்பான ஒரு இடமாகவும் இருக்கும். அந்த ஒரு புறா கள்ளம் கபடம் அற்றது ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதே போல நம்மளும் கள்ளங்கபடம் அற்றவர்களாக ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல கூடு கட்டி வாழ வேண்டும். அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான நோக்கம். இதுதான் அன்னைக்கு மறைவுரையில பதுவை நகரத்து கோடி அற்புதர் புனித அந்தோணியார் அவர்கள் மறைவுரையாக வழங்கினார். இதுல முக்கியமா டேக்அவேவா, அதாவது எடுத்துக்கிற மாதிரி அந்த ஒரு அங்க இருக்கக்கூடிய புதிய ப்ரீஸ்ட், புதுசாக ஆர்டினேட் பண்ணக்கூடிய ப்ரீஸ்ட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல் நாளே தாழ்ச்சியை குறித்தும் அவர்கள் எவ்வாறாக இந்த ஒரு இறைப்பணியில் ஈடுபட வேண்டும் என்பதை குறித்தும் ஒரு வாழும் புனிதரான அந்தோணியார் அவர்கள் அவர்களுக்கு மறைவுரை மூலமாக விளக்கி இருக்கின்றார். அவர் இந்த ஒரு மறைவுரையை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. இவருக்கு எங்கிருந்து இவ்வளவு ஒரு ஞானம் வந்தது? இவர் அமைதியா ஒரு வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தார், இவருக்கு இவ்வளவு அறிவா, இவ்வளவு ஞானமா அப்படின்னு அங்க இருந்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அவருடைய முதல் மறைவுரையிலேயே அவ்வளவு ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் அவர் தொட்ட இடங்கள்லாம் மாஸ் சரி ஹிட் அப்படின்னு நம்ம சொல்லியாகணும். அவரும் தனது வாழ்க்கையில் பல துயரங்களை, பல சோதனைகளை சந்தித்தார். பல கட்டங்களாக அவர்கள் சோதனையை அனுபவித்தார். ஆனால் எல்லா நேரங்களிலுமே அவர் ஒரு விஷயத்துல ரொம்பவே உறுதியா இருந்தார். இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். மேலும் அந்த ஒரு வாழ்க்கையை அவர் முழுமையாக வாழ்ந்ததால், இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்ததால் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தத்தோடு அவர் செயல்பட்டார். இது எல்லாத்த விட மிகப்பெரிய பாக்கியம் அவருக்கு கிடைச்சது. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, குழந்தை இயேசு அவருடைய கையில தவழ்ந்திருக்கின்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நம்ம வாழ்க்கையில ஒரு வாட்டி அவர் நம்ம உணர்ந்துட மாட்டோமா? ஒரு வாட்டி நம்ம அவரை பார்த்துட மாட்டோமா? அவர் பேசுறது நமக்கு கேட்டுறாதா? அப்படி நம்ம இயங்குவோம் இல்லையா? ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவருடைய கையில தவழ்ந்திருக்காரு அப்படின்னா எவ்வளவு ஒரு தூய்மையான புனித வாழ்க்கைய வாழ்ந்திருக்கார். இன்னைக்கு கோடி அற்புதர் என்று உலகமெல்லாம் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களால் அவர் அன்புடன் அழைக்கப்படுகின்றார். அது எல்லாத்திற்குமே முதல் காரணம், அவர் மிகப்பெரிய அரசராக கிடையாது. அவர் பொருட்செல்வத்தை நோக்கி பயணிக்கவில்லை. நிலை வாழ்வை தரக்கூடிய காரியங்களை நோக்கி பயணித்தார். இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து தனது வாழ்க்கையை வாழ்ந்தார். ரொம்பவே எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாருங்க. இந்த ஒரு முதல் மறைவுரை என்னுடைய மனதையும் ரொம்ப ஆழமாக டச் பண்ணிச்சு. ஏன்னா நம்மளுடைய இன்றைக்கு உலகத்தில் கூட நம்ம பொதுவான ஒரு நபர்களாக இருக்கின்றோம். நார்மலாக மாசுக்கு போகிறோம், நார்மல் டேஸில் ஒர்க்குக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம், நம்ம வாழ்க்கையை நம்ம நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சத்தமான இந்த ஒரு உலகத்திலிருந்து நம்ம விடுபட்டு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நுழைய வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு பார்த்தா ரொம்ப சிம்பிளுங்க. ஒன்றும் கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய தப்பான விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல பண்ணுறது நம்ம அதிகமாக ஃபோனை யூஸ் பண்ணுறது தான். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபோனை யூஸ் பண்ணுறது அது நிச்சயமாக நல்லதே கிடையாது. ஏன்னா காலையில் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்பொழுது இறை வார்த்தையை பார்க்குறீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இறை வார்த்தை, உயிருள்ள இறை வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க. தூய ஆவியானவர் உங்களுக்குள் செயல்படுவார். அதனால் காலையில் ஜெபம் செஞ்சு அந்த நாளை துவக்குவது நல்லது. ரெண்டாவது, நம்ம ஜெபம் செஞ்சால் மட்டும் போதாது, பைபிள் படித்தா மட்டும் போதாது. அதில் பிறரன்பு பணி இருக்குது, பிறருக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பது இருக்குது, பிறரை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு இருக்குது. இந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களில், இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கோம், ஆஃபீஸ் சார்ந்த பொருட்களை நம்ம வீட்டு பயன்பாட்டுக்கு எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வோடு இருக்கணும். மேலும் ஆஃபீஸ் நேரத்தில் அந்த ஒர்க்கை நம்ம பண்ணலாம். ஃப்ரீ டைமில் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்போம். ஆனால் பணி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆஃபீஸ் பணியை கரெக்டாக நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம சம்பளம் வாங்குகிறோம், அவர்களுக்கு நம்ம உண்மையாக நேர்மையாக இருக்க வேண்டும். அதே போல் நம்ம வீடு,
நம்ம வீட்டில் நம்ம அன்பு செலுத்துகிறோமா, அவங்களுக்கான நேரத்தை நம்ம கொடுக்குறோமா, இல்லை பெருசாக நம்ம அதை கண்டுக்காமல் ஏதோ வந்தோம் சாப்பிட்டோம் தூங்குறோம் அப்படின்னு இல்லாமல் உண்மையிலேயே நம்ம குடும்பத்தில் இணக்கமாக நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோமா? இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த ஒரு பெரும்பாலான உலகத்தில் இருந்து வெளிவந்து இறை வழியில் நம்ம வாழ்வது, அதன்படி நடப்பது. இதில் எல்லாத்த விட முக்கியம் இறை பக்தி. இறைவன் உண்மையில் நம் மீட்பர், நம்மை படைத்தவர், நம்மை ஆள்கின்றவர் அப்படின்ற நம்பிக்கை அது எப்போ உறுதியாக வரும் அப்படின்னா, தினம்தோறும் இறை வார்த்தையை படித்து அதனை தியானிக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம வரும். இல்லைன்னா நம்மளால் அதை புரிஞ்சுக்கவும் முடியாது. வேற யாராச்சும் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதற்கு பதில் சொல்லவும் தெரியாமல் திக்கி தடுமாறி அவமானப்படுவோம். பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருப்பதில் எந்தவித பயனும் கிடையாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வளவு போதனைகளை நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். அதனை நம்ம வாழ்வாக்கணும் அப்படின்னா இந்த ஒரு உலகம் நிச்சயமாக சொர்க்க பூமியாக இருக்கும். அதை தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் விரும்புகின்றார். இன்றைய நாள் புனித அந்தோனியார் அவர்களுடைய பெருவிழா, அவருடைய ஃபீஸ்ட் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். உங்கள் அனைவருக்கும் அந்தோனியார் திருவிழா நல்வாழ்த்துக்கள். அவர் அந்த ஒரு முதல் மறைவுரையில் சொன்னது போல, இந்த ஒரு உலக வாழ்க்கை, சத்தம் நிறைந்த உலக வாழ்க்கையை விட்டு ஒரு புறாவை போல ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். அந்த ஒரு இடம் என்னது? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம். அதற்குள்ள ஒரு சின்ன கூடு கட்டி நம்ம வாழ்ந்துடலாம். அது எப்போ சாத்தியமாகும்? நம்ம உண்மையுள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, பிறரன்பு பணியோடு செயல்படும் பொழுது, இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து செயல்படும் பொழுது மட்டும்தான் நம்மால் அதை நிச்சயமாக நிறைவேற்ற முடியும், அதை வாழ்வாக்க முடியும். ஸோ அதை நம்ம கடைபிடித்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவோம். நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவின் நாமம் இன்றும் இன்றும் போற்றப் பெறுவதாக. ஆமென்.